இன்றைய தியானம். கர்த்தாவே, நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். ஏசாயா 25:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாள், மாதத்தின் கடைசி ஞாயிறு. நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேசத்தையும் தேசத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்ததற்காக, வழி நடத்தினதற்காக, சபைகளுக்கு வேண்டிய ஆகாரங்களை கடந்த 4 வாரங்களாக, அதாவது இன்றோடு சேர்த்து 4 ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா வான் ஆகாரங்களுக்காக, தேவ தூதுக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு நம்ம சந்தோஷமாக திரும்பி வரப்போகிறோம். பிரியமானவர்களே, அதுக்கு முன்னால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக திருச்சபைக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று நம்ம எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். இந்த வார்த்தையை நம்ம தியானித்து ஜெபிச்சுட்டு நம்ம கடந்து செல்ல போகிறோம். தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் என்று சொல்லி ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை வாசிக்கிற சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம தெளிவாக விளங்கி கொண்டு அவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு போகும்போது சர்ச்சில் அவர் வருவார். நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தாவே நீரே என் தேவன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் சொல்லணும், நீர் என் தேவன், உம்மை நான் உயர்த்தி உமது நாமத்தை நான் துதிப்பேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதிங்க, துதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையை வாசிச்சுட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவரே நம்முடைய நாவிலே கிருபையுள்ள வார்த்தைகளை தருவார். அவர் எப்படி இந்த மாதம் முழுவதும் நடத்தினார்? அவர் தான் நம்முடைய தேவனாக இருந்தார். உங்களுடைய தேவனாக இருந்தாரா? அப்படின்னா நீங்கள் சர்ச்சுக்கு போன உடனே நீங்கள் கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீரே என் தேவனப்பா, உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் அப்பான்னு சொல்லி நீங்கள் துதிக்க போகிறீங்க. நம்ம எல்லாரும் துதிக்க போகிறோம். இங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார், உமது நாமத்தை நான் துதிப்பேன். அவருடைய நாமத்தை துதிக்கணும். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். 4 வாரம் இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3 வாரம் நம்ம 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனையில் வாக்குத்தத்த செய்தியை பெற்றிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து நம்மை தேற்றி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். சில வேளையில் நம்மளை எச்சரித்தும் இருக்கிறார் வார்த்தைகளை கொண்டு. அப்போ நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போகும்போது அந்த வார்த்தைகளெல்லாம் நினைத்து உங்களுடைய ஆலோசனைகளுக்காக, உடைய சத்தியத்துக்காக, உடைய நடத்துதலுக்காக, ஆண்டவரே நீர் என் தேவனாய் இருந்ததற்காக உங்களை நான் உயர்த்தி உங்கள் நாமத்தை துதிப்பேன்னு சொல்லி நம்ம பாடப்போகிறோம். சங்கீதக்காரராகிய தாவீது கூட 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். தாவீது அவருடைய லைஃப்லிருந்து எழுதி வச்சிருக்கிறார். அவர் அனுபவிச்சதை எழுதி வச்சிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே. நம்ம ஏசாயா சொல்றதை பார்த்தோம், கர்த்தாவே நீரே என் தேவன். தாவீது இங்க சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே. இந்த சொந்தம் பாராட்டுகிற கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு. என் தேவன், அவர் நம்முடைய தேவன் சொல்றதை விட என் தேவன், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசயங்களும் உடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கு, சொல்லி முடியலை. இந்த மாதம் ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். உண்மையாகவே தாவீதை போல நானும் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, எண்ணிக்கைக்கு மேலானவைகளை கர்த்தர் அதிசயமாக என் வாழ்க்கையில்
இந்நாள் வரை செய்திருக்கிறார், இந்நாள் வரை செய்திருக்கிறார். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் எழுதுகிறான். இந்த கோராகின் புத்திரர் எழுதுகிறதான சங்கீதம் அது பிரியமானவர்களே. அவங்க எழுதும்பொழுது எழுதுறாங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். யார் உயர்ந்திருப்பார்? கர்த்தர் மாத்திரமே. அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் தேவன், அவர்தான் ஆலோசனை கர்த்தர், அவர்தான் நன்மைகளின் நாயகன். அவருடைய ஆலோசனையும் அவருடைய உண்மையாகவே அவருடைய சத்தியமும் நமக்கு இந்த மாதம் உறுதியான தளமாக அஸ்திபாரமாக இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நன்மைகள் நினைச்சிட்டு இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. 111ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அதிசயங்களை தான் இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றி நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றினதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆவியில ஆத்மாவில சரீரத்தில் ஒரு விடுதலையோடு இன்னைக்கு சர்ச்சில் நம்ம துதிக்க போறோம், ஆராதிக்க போகிறோம். என்னாகமத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். என்னாகும் 23:19 அவர் யார்னா, அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார். நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு உலகம் அனைத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் அப்பா நீர் வாரும் ஐயா. ஆண்டவரே, ஏசாயா 25:1 படி, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் என்று எந்தெந்த ஆலயங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்கிறார்களோ, உமக்கென்று சாட்சி சொல்லுகிறார்களோ, உமக்கென்று காணிக்கைகளை விதைக்கிறார்களோ, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் உம்முடைய வசனத்தின் விதமாய் ஆசீர்வதி ஆண்டவரே. ஊழியர்களை கர்த்தர் விசேஷித்த விதமாய் உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய திருச்சபைக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் நிர்மூலமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.